தட்டுங்க. அப்படி தட்டினா கீழே மண் கையில் வலிச்சிடும். கையில் அதில் கப்பு இந்த பெண் காத்து நிலவென்று விளையாடுது கடலோரம் வாங்கிய காத்து குயிராக இருந்தது நேத்து. உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோட்டம் உண்மை இல்லாதது. அப்பா அதுமா ரசாய் நிலையா காவலரே தொடுவது சாத்தியமே காத்திருந்து கைவருக்கு கைவில் இருந்தது நேற்று கதகதப்ப மாறிடுமோ காதலித்தால் ஆறிடுமோ. திக்கு திகந்தமம் கொண்டாடியே வந்து தீன் கூறின பவர் கோடி சிம்மாசனாதிபதி நகரேந்தியே வந்து ஜெய ஜெயா என்பவர் கோடி ஜெய ஜெயா என்பவர் கோடி. உம்மை ஒரு போதும் நான் மறவேன் மீரா. ஆற்றுல போய்கிட்டு தண்ணியில் மாணிக்க கல்கள் எப்படி இருக்குது? அவ்வளோ தனி கல் தான், வைரக்கல்கள் தான் அவ்வளோ இங்கே பாருங்கள். வைரத்தோடு தான் புழங்குறோம் நாங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னே அவ்வளோ வைரத்தோடு தான் புழங்குறோம். இப்போ மஞ்சள் கல் வேணுமா பச்சை கல் வேணுமா எல்லா கல்லையும் இங்குது. அவ்வளோ கல்லையும் இங்குது. கற்களிக்குது வேண்டிய மொட்டு. என்ன நினப்புனா நமக்கு அந்த வைரத்தை பற்றி தெரியாது. தெரியாததால தான் ஏறி மிரிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு வைரத்தை வைரங்களை ஏறி மிரிச்சிக்கிட்டு போகிறோம். அதே தெரிஞ்சவனாக இருந்தால் நல்லா கோடிச்சுப்பேன் நான் விதிப்போம். வாங்க பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இங்கே பாருங்க கல் அவ்வளோ கல் எப்படி கல் அவ்வளோ வைரக்கல்களும் எல்லாம் வந்துக்குது. பார்த்தீங்களா தண்ணி எப்படி தண்ணி இங்கே ஓய் இங்கே பாருங்கள் பசேல். ஆனால் இந்த இடத்துல வந்தீங்களாக்கா போக மாட்டீங்க. குருத்து மண் கல் ஒன்று கூட இல்லை. நெக்க நெக்க சுகமாயிக்குது. தண்ணியும் தாவு இழுவையாக பிடிக்குது. வாங்க வா பசேல் கொஞ்சம் வந்து பாருங்களேன் ஆண்டவனே. உலகத்தில் அங்கே குளிச்சது எங்கே வந்து குளிக்கிறது பாருங்கள் எப்படி இருக்குது. மண் பூமாய் மண், ஒரு கல் இல்லை, சட்டப்படி மண். கல் இந்த கொஞ்சம் கல் இருக்குது. இந்த இதெல்லாம் வைரம் தான், தனி வைரங்கள் தான். ஒரு கல் கிடச்சிட்டு கிடச்சிட்டா? சரி, 2 பேரும் பணக்காரனா போய் வீடியோலாம் ஓப்பன் பண்ணுங்க. சின்ன கல் ஒன்று சரி மாட்டினாக்கா சரி படம். அதோட ஆற்றுல தான் நிறைய தனி கல்லாக தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமா? உண்மையிலேயே மாணிக்கக்கல் வந்தாலும் நாங்கள் வீசிட்டு தான் போவோம். உண்மையிலேயே மாணிக்கக்கல் வந்தாலும் நாங்கள் வீசிட்டு தான் போவோம். ஏன்டா எங்களுக்கும் அந்த கல்லுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. கல்லிக்கிறது தான் எக்கச்சக்கமான கல்லிக்குதான். நீளமாக வருது, பச்சையாக வருது, மஞ்சளாக வருது. ஒரு கல் வந்து இந்த என்னவா வந்தாலும் அந்த பாருங்க, இது பச்சை கல், இது பச்சை கல். இங்கே பாருங்க இதெல்லாம் பச்சை கல்.
இங்கே இதெல்லாம் பச்சை கல். ஆனால் எங்களுக்கு எல்லாமே கல் தான். பச்சையாக இருந்தாலும் நீளமாக இருந்தாலும் கல் தான். அதனால் எங்களுக்கு கல் எது வைரம் எதுன்னு தெரியாது. தெரிஞ்சவங்க வந்து எடுங்க. இப்போ தான் போடுறேன். இப்போ தான் வீடியோ போடுறாங்க. எங்கடா மாணிக்க கல்? இதான் மாணிக்க கல். தூக்கி வீசுங்கடா கல்லெல்லாம். மாணிக்கமும் கத்திரிக்காவும். மாணிக்க கல் நமக்கு ஏன்டா? உழைச்சமா திண்டமா குடிச்ச மாணிக்க மாணிக்க கல். அது வியாபாரம் பண்ணுறோம், பண்ணுவான், எடுக்கிறோம், எடுப்பான், விற்கிறோம். இப்போ நமக்கு ஏன் அதெல்லாம்? நம்ம தூக்கி வீசிட்டு வேலையை போ. எக்கச்சக்கமான கல்.